கிராமப்புற சமூக மக்களுக்கு மருத்துவ சேவையை வழங்குவதற்கு இந்தியாவில் முதல் முயற்சியாக 24 மணி நேரமும் மருத்துவ பேருந்து சேவையை அறிமுகப்படுத்தும் இந்த சிறப்புக்குரிய நிகழ்ச்சி சிம்ஸ் ஹலோ டாக்டர் ஹெல்த் ஆன் வீல்ஸ் என்கின்ற பெயரில் ஒரு புதிதாக தொடங்குவதை உண்மையில் நான் மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியோடு இதை தொடங்கி வைக்கிறேன். 2022 டிசம்பர் திங்களில் நானும் பெருமதிப்புக்குரிய திரு ரவி பச்சமுத்து அவர்களும் ஒரு புதிய திட்டம் ஒன்றினை இந்த மருத்துவமனையில் தொடங்கி வைத்தோம். ஹலோ டாக்டர் என்கின்ற வகையில் வீடுகளில் இருப்பவர்கள் டாக்டரோடு தொலைபேசியில் பேசி அவருடைய மருத்துவ சேவையை நேரடியாக பெறுவதற்குரிய ஒரு திட்டம் அன்றைக்கு தொடங்கப்பட்டது. நான் வந்தவுடன் பெருமதிப்பிற்குரிய திரு ரவி பச்சமுத்து அவர்களிடத்தில் இதுவரை கடந்த 3 ஆண்டுகளில் எவ்வளவு பேர் அதில் பயன்பெற்றிருப்பார்கள் என்று கேட்டேன். 1 லட்சம் பேர் அளவுக்கு ஹலோ டாக்டர் திட்டத்தின் மூலம் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்றார். எனவே இது ஒரு மிக சிறந்த திட்டம். பொதுவாக இன்றைக்கு தொற்றா நோய்கள், நான் கம்யூனிகபிள் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய தொற்றா நோய்களின் பாதிப்பு உலகை அச்சுறுத்தி வருவதை அனைவருமே நன்றாக அறிவோம். மிகப்பெரிய அளவிலான இறப்புகள் அனைத்துமே தொற்றா நோய்களினால் ஏற்படுபவைகள் தான். தொற்று நோய்கள், இந்த கொரோனா போன்ற பேரிடர்கள் வரும் காலங்களில் எப்போதாவது பாதிப்பை உண்டு பண்ணி சென்றுவிடும். ஆனால் தொற்றா நோய்களினால் ஏற்படுகிற பாதிப்புகள் என்பது தொடர்ச்சியாக நாள்தோறும் இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு 2021 ஆகஸ்ட் திங்கள் 5ஆம் தேதி இந்த தொற்றா நோய் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு என்கின்ற வகையில் டயபெட்டிக், ஹைப்பர் டென்ஷன், பாலியேட்டிவ் கேர், பிசியோதெரப்பி, டயாலிசிஸ் போன்ற 5 வகை நோய் பாதிப்புகளுக்கு வீடுகளுக்கே தேடி சென்று மருத்துவம் பார்ப்பது என்கின்ற ஒரு திட்டத்தை கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமனப்பள்ளியில் தொடங்கி வைத்தார்கள். தொடங்கி வைக்கிற போது மாண்புமிகு முதல்வர் சொன்னது, முதல் பயனாளிக்கு இன்றைக்கு மருந்து பெட்டகத்தை தந்திருக்கிறேன், மிக விரைவில் 1 கோடி பயனாளர்களை இந்த திட்டம் சென்றடைய வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் என்றார். ஆனால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய விருப்பம் 1 கோடி என்கின்ற வகையில் அந்த திட்டம் தொடங்கப்பட்டு இப்பொழுது 2.5 கோடியை அந்த திட்டத்தின் மூலம் மக்கள் 2.5 கோடி பேர் இந்த திட்டத்தின் மூலம் இதுவரை பயன்பெற்றிருக்கிறார்கள். ரிப்பீட்டட் சர்வீஸ் என்கின்ற வகையில் ஒரு 5 கோடி அளவில் மக்களுக்கான சேவை வழங்கப்பட்டிருக்கிறது அரசின் சார்பில் என்றாலும் 2.5 கோடிக்கும் மேலானவர்கள் இன்றைக்கு அந்த திட்டத்தின் வாயிலாக நான் ஏற்கனவே சொன்ன தொற்றா நோய் பாதிப்புகளுக்கு இன்றைக்கு தீர்வு கண்டு வருகிறார்கள். அதனால்தான் கடந்த ஆண்டு ஐநா சபையின் மூலம் ஒரு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான இந்த தமிழக அரசுக்கு ஒரு பரிசு ஒன்று ஐநா சபை தந்தது. இந்தியாவின் வரலாற்றில் முதன்முறையாக ஒரு துறைக்கு ஐநா விருது வழங்கப்பட்டது என்பது கடந்த ஆண்டுதான். அந்த விருது எதற்காக தரப்பட்டது என்றால், இந்த மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற அந்த மகத்தான திட்டத்தின் மூலம் வீடுகளுக்கே தேடி சென்று மருத்துவம் பார்க்கும் இந்த மகத்தான திட்டத்தின் வெற்றி பாராட்டி ஐநா மன்றம் விருது ஒன்றை அறிவித்தது. அந்த விருது யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டு என்கின்ற அந்த விருது ஐநா மன்றத்தின் மூலம் தமிழக அரசுக்கு வழங்கப்பட்டது. இதை நான் சொல்வதற்கு காரணம், அரசு மட்டும் இந்த பணியில் முழுமையாக ஈடுபட்டிருக்கிறது என்றாலும் தனியார் மருத்துவ சேவைகளும் ஒருங்கிணைந்து செய்யும் பட்சத்தில் முழுமையான மருத்துவ சேவையினால் தமிழ்நாட்டின் மக்கள் இன்றைக்கு உலகில் பாதுகாப்பான இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்து இன்றைக்கு மருத்துவம் பார்ப்பதற்கு மருத்துவ சுற்றுலா என்கின்ற வகையில் இந்தியாவுக்கு வர தொடங்கி இந்தியாவுக்கு வந்து கொண்டிருப்பவர்களில் 25% பேர் தமிழ்நாட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவின் சுற்றுலாத்துறை அண்மையில் வெளியிட்ட செய்தி குறிப்பொன்று, இந்தியா முழுமைக்கும் வருகிற வெளிநாடுகளில் இருந்து வருகிற மருத்துவ சுற்றுலா பயணிகளில் 25% பேர் தமிழ்நாட்டுக்கு மட்டுமே செல்லுகிறார்கள் என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியினை அறிவித்திருக்கிறார்கள். அந்த வகையில் சிம்ஸ் போன்ற மருத்துவமனைகளுக்கு தமிழ்நாட்டில் புகழ்பெற்று விளங்கிக் கொண்டிருக்கிற மருத்துவ கட்டமைப்புகளை தேடி இன்றைக்கு உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்து ஆண்டொன்றுக்கு 15 லட்சம் பேர் இன்றைக்கு வெளிநாடுகளில் இருந்து வருகிறார்கள் என்பது ஒரு மகிழ்ச்சியான விஷயம்.
இதுவே ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ்நாட்டிலிருந்து வெளிநாடுகளுக்கு சிகிச்சைக்கு சென்றது என்கின்ற நிலை மாறி வெளிநாடுகளில் இருப்பவர்கள் தமிழ்நாட்டிற்கு மருத்துவ தேவைக்காகவும் மருத்துவ சேவைக்காகவும் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இது போன்ற மிகப்பெரிய மருத்துவ கட்டமைப்புகள் இன்றைக்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தான் இன்றைக்கு சிம்ஸ் ஹலோ டாக்டர் ஹெல்த் ஆன் வீல்ஸ் என்கின்ற இந்த மருத்துவ சேவை இங்கே புதிதாக தொடங்கப்பட்டிருக்கிறது. பெருமதிப்பிற்குரிய தென்சென்னையின் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் எடுத்து சொன்னதைப் போல இந்த சேவை என்பது இந்த வாகனத்திலேயே நோயாளிகள் பதிவு செய்யும் முறை இருக்கிறது, மருத்துவ ஆலோசனைகள் வழங்கப்படுகிறது, நோய் தன்மைகள் அறியும் வசதி இருக்கிறது, மேல் சிகிச்சைக்கான பரிந்துரைகள் உடனடியாக வழங்கப்படுகிறது, தொடர் சிகிச்சைகள் உடனடியாக காகிதமில்லா முறையில் டிஜிட்டல் வடிவில் தடையின்றி மேற்கொள்ளப்படுகிறது. நடமாடும் மருத்துவ பிரிப்பின் சிறப்பம்சங்களாக இன்னொரு கூடுதல் சிறப்பு, கிராமப்புற மக்கள் நகரங்களுக்கு நீண்ட தூர பயணம் அல்லது நீண்ட நேர காத்திருப்பு இல்லாமல் இந்த தரமான மருத்துவ சிகிச்சையை தாங்கள் வசிக்கின்ற இடங்களிலேயே பெற முடியும் என்கின்ற வகையில் இந்த பேருந்து ஒரு பெரிய அளவில் இன்றைக்கு சிறப்பு மருத்துவர்களுடன் நேரலையில் வீடியோ மற்றும் ஆலோசனைகளை பெறுகின்ற அந்த வாய்ப்பையும் வசதியும் ஏற்படுத்தி தந்திருக்கிறது. இதன் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பது, தடுப்பூசி சேவைகளை இன்றைக்கு கூடுதலாக்கிக் கொள்வது, ஆரம்ப கட்டங்களிலேயே உடல்நிலை அபாயங்களை கண்டறியும் முன்தடுப்பு பரிசோதனைகள் போன்றவைகள் இந்த வாகனத்தின் மூலம் கிடைக்கிறது. நோய் தடுப்பு மருத்துவம் மற்றும் நல்வாழ்வில் அதிக கவனம் செலுத்துகின்ற வகையில் தான் இன்றைக்கு சிம்ஸ் ஹலோ டாக்டர் சேவை பிரிவு கிராமப்புறங்களிலும் மருத்துவ சேவை குறைவாக இருக்கும் பகுதிகளிலும் தொற்றா நோய்களை ஆரம்ப நிலைகளிலேயே கண்டறிய இது பெரிய அளவில் உதவியாக இருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு இந்த மருத்துவமனை, இந்த சிம்ஸ் நிர்வாகம் இந்த சிறந்த முன்னெடுப்பை செய்திருப்பதை உண்மையில் அரசின் சார்பில் பாராட்ட நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். நாங்கள் சிம்ஸ் ஆரம்பிக்கும் போது இது ஒரு மகத்தான சேவை, மக்களுக்கு எளிதிலே கிடைக்க வேண்டும் என்ற மனதில் தோன்றியதால் இதை எந்தெந்த வகையில் சாத்தியமோ அந்தந்த வகையில் மக்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதுதான் உண்மையான விஷயம். அதே மாதிரி இங்கே இருக்கிற ஒவ்வொரு டாக்டரும் ஒரு முத்து வைரம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ப்ரிஷியஸ் டாக்டர்ஸ் இவங்கள்ட்ட கன்சல்டேஷன் கிடைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அந்த மாதிரி சூழ்நிலையில் இன்றைக்கி நம்ம சிம்ஸ் ஆரம்பித்து சிறப்பாக பயன்பெற்று மக்களுக்கு சேவையாற்றிட்டு வருது. மாசு அவர்கள் சொன்னார், மினிஸ்டர் அவர்கள் சொன்னார், இங்கே 25% ஃபாரின் பேஷண்ட்ஸ் வந்துட்டுருக்காங்கன்னு. அதுலேயும் நம்ம சிம்ஸ் மருத்துவமனைக்கு அதிகம் வந்துட்டுருக்காங்க. நீங்கள் நேம் தி கண்ட்ரி, எல்லா கண்ட்ரிலேருந்து இங்கே வந்துட்டுருக்காங்க. அது பெரிய ஒரு சொல்லிக்கக்கூடிய ஒரு விஷயம். வர்றது மட்டும் இல்லை, அவங்க திருப்தியாக போகிறாங்க. இன்றைக்கி சில கண்ட்ரியில் சிம்ஸுக்கு ஃபேன் கிளப்பே இருக்குது. அவங்க போனால் நான் சிம்ஸுக்கு தான் போவேன்ற மாதிரி அந்த ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான இமேஜை பதிவு பண்ணியிருக்கிற டாக்டர்ஸ்க்கு முதல்ல என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் நர்சிங் கேர் ஆகட்டும், எக்ஸலண்ட் நர்சிங் கேர், எல்லாருமே சேர்ந்துச்ச டீம் எஃபர்ட். அந்த ஒரு விஷயம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். என்னுடைய கனவு என்னென்னா, மருத்துவம் என்பது எல்லாருக்கும் கிடைக்கணும். அது ஒரு காரணமாக சொல்லி யாருக்கும் கிடைக்காம போயிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கும் நாங்கள். அப்போது இன்றைக்கி வெளிநாட்டில் நிறைய பேர் தங்கியிருக்காங்க. பேரண்ட்ஸ் எல்லாம் இங்கே வீட்டில் இருக்காங்க, ஃப்ளாட்ஸில் இருக்காங்க. அவங்கெல்லாம் ஒவ்வொரு வாட்டி நம்ம மருத்துவமனைக்கு வரணுன்னா ஒரு டாக்ஸி எடுத்துகிட்டு வரணும், கூட துணைக்கு ஆள் வேணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துகிட்ருக்கு. நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா, நீங்கள் வீட்டிலே இருங்க. எனிதிங் சர்ஜரி இல்லை ஏதாவது முடியாத மட்டும் தேவையான போது மட்டும் மருத்துவமனைக்கு வந்தால் போதும். மீது எல்லா வைத்தியத்தையும் உங்களுக்கு வீட்டிலையே வச்சு உங்களை யார் துணையும் வேண்டாம், நாங்களே உங்களுக்கு துணையாக வரோம், உங்கள் வீட்டிலே வச்சு ட்ரீட் பண்ணலாங்கிறது தான் எங்களோட கான்செப்டு. அதை ஆரம்பித்து கிட்டத்தட்ட அவர் சொன்ன மாதிரி 22 ஆரம்பித்தோம். இன்றைக்கி 1 லட்சம் டேட்டாவை தாண்டி இருக்குது. அவ்வளோ பேருக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். அவங்கெல்லாம் ஹாப்பி பேஷண்ட்ஸாகவும் கஸ்டமர்ஸாகவும் சிம்ஸுக்கு இருக்கிறாங்க. அது இப்போ இந்த பெரிய வண்டி இருக்குன்னா சில ஃப்ளாட்ஸில் இப்போ இடம் கொடுக்க மாட்டாங்கிறாங்க. அப்படின்றதுல கம்பெனிங்களுக்கு போகணுன்னா அவங்களுக்கு வித்தவுட் டிஸ்டர்பிங் தேர் ருட்டீன்
அந்த இடத்துக்கு இது போகிறாங்கன்னா அவங்களுடைய எந்த வேலையும் பாதிப்பு இல்லாமல் நம்மளுடைய அனைத்து மருத்துவத்தையும் இதை வந்து செயல்படலாம். இதை தொடர்ந்து இன்னும் பல வாகனங்கள் வர இருக்கிறது, பல மருத்துவர்கள். அதே மாதிரி தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் டாக்டர்ஸ் இருக்காங்க, மருத்துவ கல்லூரிகள் இருக்குது. அப்படி இருக்கின்ற சூழ்நிலை இவங்களுக்கெல்லாம் பிற்கால காலத்தில் வேலை கொடுத்தாகணும். அந்த வேலையை வந்து நம்ம சிறப்பாக கொடுக்கணும். மருத்துவம் என்பது சிறந்த தமிழ்நாடு வந்து சிறந்து விளங்கணுன்ற நோக்கத்தோடும் மக்களுக்கு நல்ல சேவை போகணுன்ற எண்ணத்தோடு நாங்கள் தொடங்கியிருக்கோம். இதுக்கு உங்களுடைய பத்திரிகையாளருடைய ஒத்துழைப்பும் மக்களுடைய ஒத்துழைப்பு என்றும் இருக்குது. இங்கே எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய அமைச்சர் அவர்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எம்எல்ஏ அவர்களுக்கும் நன்றி கலந்த வழக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். கல்வியை போன்றே மருத்துவமும் இந்த சமூகத்தின் அனைத்து பகுதியினரும் சென்று சேர வேண்டும். அனைவருக்கும் அனைத்தும், எல்லாருக்கும் எல்லாமும் என்கின்ற திராவிட மாடல் ஆட்சியின்படி இன்றைக்கு மருத்துவத்துறையில் மிகப்பெரிய சாதனையை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கனவினை நிறைவேற்றும் வண்ணம் செய்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய அன்பிற்குரிய அண்ணன் மாண்புமிகு மருத்துவத்துறை அமைச்சர், இந்த மிக சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கின்ற அண்ணன் மாசு அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த அருமையான மருத்துவ சேவையை நமக்கு அளித்திருக்கின்ற சிம்ஸ் மருத்துவமனையினுடைய டைரக்டர் ரவி பச்சமுத்து அவர்களே, கலந்து கொண்டிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்பிற்குரிய தம்பி பிரபாகராஜா அவர்களே, கருணாநிதி அவர்களே, அன்பிற்குரிய டாக்டர் பாலாஜி அவர்களே, சீஃப் ஆபரேட்டிங் ஆஃபீஸர் டாக்டர் விக்ரம் அவர்களே, வைஸ் பிரசிடென்ட் டாக்டர் ராஜீவ் சிவசாமி அவர்களே, அன்பிற்குரிய கோசுமணி அவர்களே, முன்பாக அமர்ந்திருக்கின்ற மருத்துவர்கள், மருத்துவமனை ஊழியர்களே, பத்திரிகை உலகை சார்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம். இந்த நாள் மிக முக்கியமான இனிமையான நாள். மருத்துவத்துறையில் மட்டுமல்ல, சமூகத்திலே அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்கின்ற நம்முடைய நல்லாட்சியின் வழியில் இன்றைக்கு ஒரு தனியார் மருத்துவமனையில் இணைந்து சர்வீஸ் ஆன் வீல்ஸ், சிம்ஸ் ஆன் வீல்ஸ், ஹலோ சிம்ஸ், ஹெல்த் ஆன் வீல்ஸ் என்கின்ற மிகப்பெரிய நடமாடும் மருத்துவ சேவை ஊர்தியை துவங்கி வைக்கின்ற ஒரு அருமையான நாள் இந்த நாள். சிம்ஸ் என்கின்ற இந்த குழுமம் எனக்கு தெரிந்து 1969 ஒரு பிரைமரி கல்வி நிலையமாக ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு மிகப்பெரிய விருட்சமாக மருத்துவ சேவையிலும் கல்வி சேவையிலும் வளர்ந்திருக்கின்றது. சொல்ல போனால் முதல் ரொபாட்டிக் நீ சர்ஜரி 1971 செய்த பெருமை இந்த மருத்துவமனைக்குத்தான் சாரும். இப்படி சொல்லக்கூடிய பல முக்கியமான சேவைகளை, மைல்கல்களை அந்த துறையிலே நிகழ்த்தி இருக்கின்ற இந்த சேவை நிறுவனம் இன்றைக்கு இதனை ஏன் அறிமுகப்படுத்தி இருக்கிறது, எதற்காக என்று மிக அழகாக தெளிவாக டாக்டர் பச்சமுத்து அவர்கள் என்னிடம் விளக்கி கொண்டிருந்தார். மருத்துவம் எட்டாக்கனி என்கின்ற நிலையை மாற்றி இன்றைக்கு இந்த மருத்துவமும் சுகாதாரமும் தமிழ்நாட்டிலே இருக்கின்ற அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதிலே இந்தியாவிலேயே தமிழ்நாட்டை மிக முன் உதாரணமான மாநிலமாக மாற்றி காட்டிக் கொண்டிருப்பவர் நம்முடைய மாண்புமிகு மருத்துவத்துறை அமைச்சர் அவர்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்பாக கூட கிண்டியிலே ஒரு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அமைச்சர் அவர்கள் வந்திருக்கின்றார். என்ன நிகழ்ச்சி அண்ணன் என்று அவரிடம் அதை கேட்ட பொழுது மிக நெகிழ்வான ஒரு விஷயத்தை நம்மிடையே பகிர்ந்து கொண்டார். தூய்மை பணியாளர்கள், மருத்துவமனையிலே பணியாற்றுகின்ற தூய்மை பணியாளர்கள் மகப்பேறு முடிந்தவுடன் அந்த இடத்தை சுத்தப்படுத்துகின்ற தூய்மை பணியாளர்களுக்கு கிட்டத்தட்ட 20 வருடங்களாக வெறும் 500 ரூபாய் 1000 ரூபாய் அளவிலேயே சம்பளம் இருந்து வந்த நிலையில் இன்றைக்கு அமைச்சராக அந்த துறையினுடைய கோரிக்கையை நிறைவேற்றிவிட்டு அந்த பணியாளர்களுக்கெல்லாம் 8000 ரூபாய்க்கு மேல் ஊதியம் அளிக்கப்படும் என்ற அந்த அறிவிப்பை வெளியிட்டு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கனவை, அதாவது அனைத்து சமூகத்தினரும் அதிலே வேலை பார்ப்பவர்களும் சரி, பயனடைபவர்களும் சரி, மிக சரிசமமாக அதிலே பயனாளிகளாக இருக்க வேண்டும் என்ற ஒன்றை நிறைவேற்றி வந்திருக்கின்றார். மருத்துவமனையில் கிராமப்புற சமூக மக்களுக்கு அத்தியாவசியமான மற்றும் முழுமையான மருத்துவ சேவைகளை வழங்கும் சிறந்த நோக்கத்தோடு முதல் முறையாக
இந்த மருத்துவ பேருந்தை சிம்ஸ் ஃபெலோ டாக்டர் அங்கத்தின் கீழ் ஹெல்த் ஆன் வீல்ஸ் என்ற பெயரில் சிம்ஸ் மருத்துவமனை தொடங்க உள்ளது. இதற்கு தலைமை தாங்கி தொடங்க வந்துள்ள தமிழ்நாட்டின் மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திருவாளர் மா சுப்பிரமணியன் அவர்களையும் மற்றும் சிறப்பு விருந்தினராக வந்துள்ள தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி தமிழிசை தங்கபாண்டியன் அவர்களையும் மற்றும் சிறப்பு விருந்தினராக வந்துள்ள விருகம்பாக்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஏஎம்பி பிரபாகராஜ் அவர்களையும் மற்றும் எம்எல்ஏ கருணாநிதி அவர்களையும் எங்களுடைய எஸ்ஆர்எம் குழுமத்தின் தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். மற்றும் இங்குள்ள மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் நண்பர்கள், பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சி செய்தியாளர்கள், பணியாளர்கள் அனைவரும் வந்திருந்து இந்த சேவையை மக்களுக்கு கொண்டு சேருமாறு கேட்டுக்கொள்கிறேன். மருத்துவ ஆலோசனை மற்றும் நோய் கண்டறிதல், மேல் சிகிச்சை பரிந்துரை டெலிகன்சல்டேஷன் மூலம் தொடர்பு கொள்ளக்கூடிய வசதிகள் அனைத்தும் இருக்கிறது. இங்கு இசிஜி, எக்ஸ்ரே மற்றும் இரத்த பரிசோதனை, அதாவது ஸ்பாட் டெஸ்ட் என்று உடனே டயக்னோஸ் பண்ண முடியும். அதுமல்லாமல் பிசியோதெரப்பி, டயட்டீஷியன் சர்வீஸும் அவைலபிள் இருக்கிறது. இதில் நோய் தடுப்பு மருத்துவம் மற்றும் நல்வாழ்வு அதிகம் கவனம் செலுத்தும் சிம்ஸ் ஃபெலோ டாக்டர் இங்கு வந்து வேக்சினையும், அதாவது தடுப்பூசி மருந்து வசதிகள் உள்ளது. இதன் செயல்பாட்டின் ஒரு பகுதியாக சிம்ஸ் டாக்டர் மருத்துவ பேருந்து தொழிற்சாலைகள், பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் கிராமப்புறங்களில் சென்று தேவையான மருத்துவ பரிசோதனை செய்து முகாம் நடத்த உள்ளார்கள். இது ஒவ்வொரு கிராமத்திற்கும் சென்று அவர்கள் தேவையான சேவையை செய்ய வேண்டியது எங்களுடைய தலைவர் எஸ்ஆர்எம் குழுமத்தின் தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்துவின் எண்ணம். அவருடைய தொலைநோக்கு பார்வை என்று நினைவாகிறது என்று கூறிக்கொண்டு இங்கு வந்திருந்த அனைவரையும் வணக்கம் வணக்கம் என்று கூறி கைகூப்பி வணங்குகிறேன். நன்றி.